ஃப்ரெண்ட்ஸ் என்ஐஓடி துறையில தான் வந்து ஒரு புதிய வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு குடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து கல்வி தகுதினா, நீங்க டிப்ளோமா முடிச்சவங்க, பிஇ, பிடெக், டிகிரி முடிச்சவங்க வந்து இதுக்கு எலிஜிபிள். ஸோ எக்ஸாம் இல்லாம உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மெரிட் செலக்ஷனா தான் உங்களுக்கு வந்து எடுக்குறாங்க. ஃப்ரெஷர்ஸ் இதுக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து பாருங்க டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மட்டும் தான் வந்து இருக்க போகுது. அது எப்ப நடக்கும்னா, 2 டிசம்பர் அன்னைக்கு உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து இருக்கும். ஸோ இப்ப அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன், அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ் இதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ என்ஐஓடி நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓஷியன் டெக்னாலஜில தான் வந்து பாருங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து குடுத்துருக்காங்க. இதில வந்து பார்த்தீங்கன்னா, கிராஜுவேட் கேட்டகரிலயும், டிப்ளமோ கேட்டகரிலயும் வந்து உங்களுக்கு அப்ரண்டிஸ் டைப்ல வந்து உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ இங்கேயே குடுத்துருக்காங்க பாருங்க மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ஸோ சிவில் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன். ஸோ அதுக்கப்புறம் பிஎஸ்சில வந்து பாருங்க கெமிஸ்ட்ரி, பயாலஜி, பிசிக்ஸ் குடுத்துருக்காங்க. பிஎஸ்சில கம்ப்யூட்டர் சயன்ஸ், அதுக்கப்புறம் பிசிஏ குடுத்துருக்காங்க. பிகாம் அதுக்கப்புறம் பிஎல்ஐஎஸ் இதுக்கு வந்து குடுத்துருக்காங்க. மொத்தமா வேக்கன்சி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு 25 வேக்கன்சி குடுத்துருக்காங்க. அதில டிகிரி லெவல் கேட்டகரிக்கு வந்து ஒரு 17 வேக்கன்சி இருக்கு. டிப்ளமோ லெவல் கேட்டகரிக்கு வந்து ஒரு 8 வேக்கன்சி வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இதில வந்து பாருங்க உங்களுக்கு இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. ஏஜ் லிமிட்ட பொறுத்தவரைக்கும் மினிமம் வந்து உங்களுக்கு 18 மேக்ஸிமம் வந்து பாருங்க 30 இயர்ஸ் வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இது இல்லாம உங்களுக்கு ஏஜ்ல வந்து ரிலாக்சேஷனுமே இருக்கு. அதாவது நீங்க எஸ்சி, எஸ்டில வரீங்கன்னா 5 இயர்ஸ் வரைக்கும் இருக்கு. ஓபிசியா இருந்தா உங்களுக்கு 3 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ்ல வந்து ரிலாக்சேஷன் வந்து இருக்கு. ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்டைஃபன் வந்து தராங்க. ஸ்டைஃபன பொறுத்தவரைக்கும் பாருங்க, கிராஜுவேட் லெவல் கேட்டகரிக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 9,000 வந்து வரும். டிப்ளமோ லெவல் கேட்டகரிக்குலாம் வந்து ரூ. 8,000 வந்து குடுத்துருக்காங்க. இதில வந்து பாருங்க இன்க்ளூசிவ் ஆஃப் நான் இன்ஜினியரிங் டிகிரினே குடுத்துருக்காங்க பாத்தீங்களா, அதாவது நீங்க இன்ஜினியரிங் அல்லாத டிகிரிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, சேம் ஸ்டைஃபன் தான். ஸோ இதில இன்ஜினியரிங் முடிச்சவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். டிப்ளமோ முடிச்சவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாரி வந்து நீங்க டிகிரி முடிச்சவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இங்க வந்து பாருங்க 1 இயர் உங்களுக்கு டியூரேஷன் ஆஃப் ட்ரெய்னிங் வந்து இருக்க போது. ஸோ அப்ரண்டிஸ் டைப்ல தான் வந்து எடுக்குறாங்க. 1 இயர் உங்களுக்கு டியூரேஷன் ஆஃப் ட்ரெய்னிங் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு வந்து செலக்ஷன் மெத்தட பொறுத்தவரைக்கும் தேர் வில் பி நோ இன்டர்வியூனே குடுத்துட்டாங்க. உங்களுக்கு இன்டர்வியூ அந்த மாரி எதுவுமே கிடையாது. அதே மாரி வந்து எக்ஸாமுமே வந்து கிடையாது. ஸோ பேசிஸ் ஆஃப் மார்க்னே குடுத்துருக்காங்க. உங்களோட மார்க்க வச்சு தான் வந்து ஷார்ட் லிஸ்ட் வந்து பண்ண போறாங்க. ஸோ முக்கியமா வந்து பார்த்தோன்னா, இதில குவாலிஃபிகேஷன் வந்து நீங்க 2022, 23, 24ல பாஸ் அவுட் ஆனவங்க தான் இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிற மாரி இங்க குடுத்துருக்காங்க. ஸோ இந்த இயர்ல நீங்க பாஸ் அவுட் ஆனவங்க நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாரி இந்த இடத்துல வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாரி நீங்க லிஸ்ட் ஆஃப் ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் எல்லாமே வந்து நாங்க வெப்சைட்ல என்ஐஓடி வெப்சைட்ல தான் வந்து நாங்க அப்லோட் பண்ணுவோம். அதில நீங்க தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா, இதுக்கு நீங்க எப்படி அப்ளை பண்ணணும்னா, நீங்க வந்து ஃபர்ஸ்ட்டு நீங்க வந்து நாட்ஸ் போர்ட்டல்ல வந்து நீங்க ஃபர்ஸ்ட்டு வந்து என்ரோல் பண்ற மாரி இருக்கும். ஸோ அதாவது உங்களுக்கு வந்து அப்ரண்டிஸ்ஷிப்போட போர்ட்டல்ல வந்து நீங்க ஃபர்ஸ்ட்டு என்ரோல் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து தனியா குடுத்துருக்காங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்க எடுத்துக்கிட்டு நீங்க நேரடியா வந்து போக போறீங்க. ஸோ அதாவது நீங்க ஷார்ட் லிஸ்ட் ஆயிட்டீங்கன்னா, உங்களுக்கு வெப்சைட்ல வந்து உங்களுக்கு வந்து இன்டிமேஷன் பண்ணிருவாங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களோட டாக்குமெண்ட்ஸ் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாம் எடுத்துட்டு, இங்க குடுத்துருக்காங்க பாருங்க 2 டிசம்பர் அன்னைக்கு உங்களுக்கு காலையில 10 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் உங்களுக்கு வந்து டைரக்ட்டா உங்களுக்கு வாக்-இன் இருக்கும். ஸோ அதாவது நீங்க டாக்குமெண்ட்லாம் வந்து வெரிஃபிகேஷன் பண்ற மாரி இருக்கும். ஸோ நீங்க வெரிஃபிகேஷன் வந்து நீங்க பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. இந்த இடத்திலேயே குடுத்துருக்காங்க பாருங்க நாட்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ரூஃப்னே குடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ அதாவது நீங்க நாட்ஸ்ல போய் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கான ப்ரூஃப் வந்து நீங்க எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிற மாரியும் குடுத்துருக்காங்க. ஏன்னா, அதில ஒரு என்ரோல்மென்ட் நம்பர் ஒண்ணு ஜெனரேட் ஆகும் 12 டிஜிட்ல. அந்த நம்பர்ல நீங்க வந்து ப்ரூஃபா வந்து நீங்க எடுத்துட்டு போகுற மாரி இருக்கும். ஸோ அத வந்து பார்த்துக்கோங்க. ஸோ நான் சொன்ன பாத்தீங்களா அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் நீங்க டைரக்ட்டா வந்து எடுத்துட்டு போகுற மாரி இருக்கும். ஸோ இதில வந்து பாருங்க, இதில குடுத்துருக்கிற மாரி உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்க ஃபில் பண்ணணும். இதில என்னென்ன குடுத்துருக்காங்களோ அதெல்லாம் ஃபில் பண்ணிட்டு, நான் சொன்ன மாரி உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்க அதில வந்து இணைச்சு நீங்க கரெக்ட்டா வந்து எடுத்துட்டு போங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அப்ளை பண்ணக்கூடிய ப்ரொசீஜர்ல இருந்து உங்களுக்கு வந்து இதில டைரக்ட் இன்டர்வியூல வந்து உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத எல்லாமே குடுத்துருக்காங்க. செக் பண்ணி பாருங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.